வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் நாம் பார்க்க போவது 7.5 சனி பிடித்தால் அதற்கு என்ன பரிகாரம் செய்து நம்மை காத்து கொள்ளலாம் என்பதை பற்றிய பதிவுதான் நாம் பார்க்க போகின்றோம். ஒருவருடைய ஜனன ராசிக்கு 12 சனி வரும்போது 7.5 சனி தொடங்குகின்றது. ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் சஞ்சாரம் செய்யும் காலமே 7.5 சனி என்று சொல்லப்படுகின்றது. சனி பிடிச்சிருந்தா எல்லா ராசிக்காரர்களும் பயப்படுவாங்க. உண்மையிலே சனி பகவான் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுப்பார். சனி பகவான் நியாயம் தர்மத்திற்கு தலையானவர். அவர் எப்பவுமே நியாயத்தை மற்றும் உண்மையை மட்டும்தான் செய்வார். அப்படிப்பட்ட சனி பகவான் மக்களை ஏன் ஆட்டி படைக்கின்றார்? அவர் சனி பெயர்ச்சி எனக்கு நடக்குது 7.5 வருஷம், சனி 2.5 வருஷம் சனி பெயர்ச்சி இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. எப்பவுமே சொல்கிறேன், சனியை சனி பெயர்ச்சி ஆனாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த சின்ன சின்ன வழிமுறைகளை நீங்கள் செய்தாவே சனி பகவான் மகிழ்ந்து உங்களை மீது அவர் கடுமையாக தாக்கல் செய்ய எண்ணினாலும் அவர் உள்ளம் மகிழ்ந்து உங்களுக்கு உரிய அந்த கஷ்டத்தை குறைப்பார். முழுமையாக போகலைன்னா கூட ஓரளவுக்கு கஷ்டங்கள் குறைக்கப்படும். சிலவங்க சனி பயிற்சினால் கடுமையான கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. ரொம்ப வசதியாக இருப்பாங்க. ஏழ்மை நிலையில் கூட சனி பகவான் அந்த 7.5 சனியில் ஏழ்மையான நிலைமையை கூட கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. என்ன பரிகாரம் செய்தால் சனி பகவான் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம்? எப்பவுமே நம்ம வீட்டிலே கூட யாரையும் சனியனே என்று நம்ம திட்டக்கூடாது. சனியனே என்ற வார்த்தை நம்ம எப்பவுமே உச்சரிக்கக்கூடாது. ஒருவரை திட்டுவதா இருந்தால் கூட அமைதியாக அவங்க மனசு புண்படுற மாதிரி நம்ம பேசவும் கூடாது. அமைதியான முறையில் அன்பான முறையில் சொன்னால் நல்லது. வயது முதிர்ந்த பெரியவர்களிடம் அன்பு காண்பிக்க வேண்டும். அவர்களை நம்ம பாசத்தோடு கவனிச்சிக்க வேண்டும். இதெல்லாம் சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்கள். வீட்டில் நல்லெண்ணெயில் சமைப்பது சிறப்பு. நீல நிற ஆடை சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்தமானது. அதனால் நீல நிற ஆடை உடுத்தலாம். வெள்ளியில் மோதிரத்தில் நீல நிற கற்கள் பதித்து வெள்ளி மோதிரம் அணியலாம். எளிமையான இந்த பரிகாரங்கள் கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும். மேலும் சனிக்கிழமை தோறும் சாதம் வடித்ததும் காக்காக்கு முதல்ல கருப்பு எள்ளு கலந்து அந்த சாதத்தை மேலே கொண்டு போய் காக்காக்கு வச்சுட்டு அப்புறம்தான் நம்ம சாப்பிடணும். சனிக்கிழமை தோறும் சனி பெயர்ச்சி ஏற்பட்டவர்கள் விரதம் மேற்கொண்டு காக்கைக்கு எள்ளு கலந்த சாதத்தை வைத்து விட்டு அதுக்கப்புறம்தான் அவங்க சாப்பிடணும். மேலும் யார் மனதையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் கஷ்டப்படுத்தக்கூடாது. திருநள்ளாறு சென்று தீர்த்தத்தில் நீராடினால் 7.5 சனி பாதிப்பிலிருந்து நம்மை காத்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, சனி பகவான் எந்தெந்த தெய்வத்தை நாம் வணங்கினால் அவருடைய தாக்கத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம். விநாயகரை நாம் வழிபடுவதனாலும் விநாயகருக்கு தீபம் ஏற்றுவதனாலும் சனி பகவான் தாக்குதலிலிருந்து நம்மை காத்து கொள்ளலாம். ஏன்னா சனி பகவான் விநாயகரை பிடிக்க போனாராம். ஒவ்வொரு முறை
அவர் பிடிக்க வரும்பொழுதும் விநாயகர் ஒவ்வொரு முறையும் தன்னை பிடிக்காத அளவுக்கு தன்னை காத்து கொள்வார். மேலும் நான் எண்ணெய் தேய்ச்சி விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. அதனால சனி பகவானால் விநாயகரை பிடிக்கவே முடியல சனி பகவானால். அதனால் சனி பகவான் சொல்கிறாரு, உங்களை வழிபடுபவர்களை நான் எக்காரணத்து கொண்டும் அவங்க சனி தாக்கத்திலிருந்து கடுமையான தாக்கம் அவங்கள நான் செய்ய மாட்டேன் என்று அவர் சொல்கிறார். அதனால தான் விநாயகர் வழிபாடு சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, சிவன் கோவிலில் இருக்கிற சனி பகவானுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமை தோறும் விரதம் மேற்கொண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதனால் சனி பகவானுடைய தாக்கம் குறையும். ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயர் நீங்கள் வழிபாடு செய்வதனால் சனி பகவான் ஆஞ்சநேயரை வழிபடுபவரை பிடிக்க மாட்டேன் என்று அவர் ஆஞ்சநேயருக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதனாலும் ஆஞ்சநேயரை பற்றி வரலாறு படிப்பதனாலும் ஆஞ்சநேயர் துதி பாடுவதனாலும் ஆஞ்சநேயரோட வழிபாடு செய்வதனால் நமக்கு சனி பகவானுடைய தாக்கம் இருக்காது. இந்த எளிய முறையில் தான் நம்ம சனி பகவான் சனி பெயர்ச்சி ஏற்பட்டாலும் அதனால் மன வருத்தப்பட வேண்டிய தேவையே இல்லைங்க. இந்த எளிய முறையை நம்ம கடைப்பிடித்து அதன்படி நம்ம செஞ்சோம்னா சனி பகவான் மனம் குளிர்ந்து அவர் மனம் மகிழ்ந்து அவர் நமக்கு மீது இருக்கும் சனி பெயர்ச்சியில் ஏற்படும் தாக்கம் கடுமையாக இருந்தால் அதை லேசாக்குவார். அதாவது தாக்கம் முழுமையாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது, கடுமையாக செய்யக்கூடிய தாக்கத்தை லேசாக அவர் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துவார். இதனால் நமக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. அதனால் எல்லாவற்றிற்கும் சனி பகவான் எல்லா ராசியிலும் அவர் பிடிக்க தான் செய்வார். அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அது பாட்டுட்டு வரும், அது பாட்டுட்டு போகும். வரும் என்று நம் அறிந்தால் இந்த வழிமுறைகளை நம் கடைப்பிடித்து கொள்ளலாம். இனி அனைத்து ராசிக்காரர்களும் சனி பகவான் சனி பெயர்ச்சி ஏற்படும் பொழுது எந்தவித பயமும் கொள்ளாதீங்க. அது பாட்டுட்டு வரும், அதை நீங்கள் சட்டப் பண்ண வேண்டியதில்லை. அப்படி அதனால் இந்த மாதிரி வழிமுறைகளை கடைப்பிடித்து விநாயகர் அனுமான் வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சனி பெயர்ச்சியிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். எப்பவுமே நம்ம ஒரு செயலில் நம்ம பயம் அதிகம் இருந்தால்தான் அதில் தாக்கமும் அதிகமாக இருக்கும். அதனால் எதற்கும் பயப்படாமல்